ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளை, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகத்தை உன் கண்கள்ல காட்டுற அற்புதத்தை நாளைக்கு நடத்த போறேன் தான் அர்த்தம். அதனால்தான் இந்த நடுநிசி 12 மணிக்கு முன்பாகவே என் முகம் உன் கண்களில் காட்டப்பட்டு உனக்கான சந்தோஷமும் உன் வாழ்வில் தொடங்கி வைக்கப்பட போகிறது. இனி நடப்பதெல்லாம் உனக்கான நல்லதாகவே நடக்கும்படி உன் அப்பன் முருகப்பெருமான் நானே உன்னை வழிநடத்தப் போகிறேன் என் செல்வமே. உன் மனசு சொல்ற வழியிலெல்லாம் நீ போகாம, நீ நினைக்கிற வழியில உன் மனதை செலுத்திப்பார். நீ நினைக்கிறது தான் நல்லது. உன் மனசு உனக்கு நல்லதையும் கெட்டதையும் எடுத்துச் சொன்னாலும், எதையும் யோசித்து குழம்பாமல் நல்வழியில் நீ செல்லத் தொடங்கினால், வெற்றி நிச்சயம் உனக்கானதாக உன்னை தேடி வந்துவிடும் என் செல்வமே. கண்ணுக்கு தெரிகிற மனிதனை இங்கு யாரும் மதிக்கவில்லை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை மட்டும் தேடி தேடி போய் வணங்கி கையில கையில கயிறு கட்டுறதும் கழுத்துல கயிறு போடுறதும் ஏதேதோ வேண்டுதல்களும் விவர்த்தியும் செய்வர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்க எல்லாருமே எனக்கு குழந்தைங்க தான். ஒருவருக்கொருவர் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருங்க. அதை விட்டுட்டு ஒருத்தரை ஏமாத்தி இன்னொருத்தர் காசு சம்பாதிக்கிறதும், ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சு இன்னொருத்தர் சொத்து சேர்ப்பதும் நாளைக்கு உங்களுக்கு புண்ணியத்தை தரப்போவதில்லை, பாவத்தை தான் தரும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என் செல்வமே. எல்லாமே அப்புறம் தானே கிடைக்கும். இப்போதைக்கு நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன்னு இப்போதை இன்றைய இன்பத்தை மட்டும் மிக பெரிதாக சொகுசாக சுகமாக நினைக்க வேண்டாம். நாளைக்கு துன்பம் வரும்போது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாததாக நீ தவிப்பாய். இந்த மனித பிறவியிலேயே உனக்கான கஷ்டம் உன்னை நோக்கி வரும்போது அது உன்னால் சமாளிக்க முடியாததாக துன்பத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் என் செல்வமே. கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை முதலில் நேசியுங்கள். அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. அப்புறமா என்னை தேடி வந்தா போதும். ஏன்னா நான் எப்போதுமே என் பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறேன். ஆனா அது தவறு செஞ்சா மட்டும்தான். தவறு என்பது தெரியாமல் ஒரு முறை இருமுறை செய்வது. ஆனா தெரிஞ்சே நம்ம தவறு செய்யறோம், துரோகம் செய்யறோம், ஏமாத்துறோம், திருடுறோம், பொய் சொல்றோம்னு தெரிஞ்சே மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யக்கூடிய மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. தவறு மீண்டும் மீண்டும் செய்யப்படும் போது அது தப்பாக மாறிவிடும் அல்லவா? தவறு செஞ்சவங்கள ஒரு மன்னிப்பேன், தப்பு செஞ்சவங்கள இந்த அப்பா நான் மன்னிப்பது கிடையாது. அதற்குரிய தண்டனையை அவர்கள் காலத்திலேயே நிச்சயமாக கொடுத்து அவர்கள் அதை பார்த்து துன்பமடையும் போது என்னிடமே வந்து வேண்டி நிற்கும்படியும் நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே. உன்னுடன் இருப்பவர்களுக்கு நீ நல்ல துணையாக இருப்பது கூடவே இருந்து பேசுறதோ அல்லது அவர்களுக்கு உணவு கொடுப்பதோ உடை கொடுப்பதோ கிடையாது. உன் கூட இருக்கிற மனிதர்களுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடு. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, அவங்களுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு அனைத்தையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஆறுதல் தேவைப்படுது, எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்கன்னு அனைத்தையும் புரிந்து அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்து விடேன் செல்வமே. எந்த விஷயமா இருந்தாலும் கையில கிடைக்கிறதுக்கு முன்பாகவே அதை வச்சு இப்படி செஞ்சிடலாம், இதை வச்சு அப்படி செஞ்சிடலான்னு திட்டம் போட வேண்டாம். கையில் கிடைக்கும் முன்பாக கனவுகளை வளர்த்து கொண்டு கையில் கிடைச்ச பிறகு ஐயோ இது போதாதே நினைச்சு வருந்தி வாழ்நாளை வீணாக்க வேண்டாம். ஏன்னா இப்போது இருக்கிற இந்த உலகத்துல கையில் வந்து சேருவதே நீண்ட நாட்கள் நிலைப்பது இல்லைதானே. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு காசு வருமானத்தையே கூட வச்சுக்கலாம். இது அப்புறமா இந்த வருமானம் வரும், அதை வச்சு நம்ம இந்த செலவுலாம் செஞ்சுக்கலான்னு வரவு வருவதற்கு முன்பாகவே செலவுக்காக நீ திட்டம் போட்டு வைக்க வேண்டாம். ஏனெனில் கையில் கிடைத்தது உன்னிடம் நிரந்தரமாக இருக்கும் என சொல்ல முடியாது தானே. திடீரென ஒரு அவசர செலவு வரலாம், உன்னால சமாளிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். அதனால எப்போதுமே உனக்கென ஒரு சேமிப்பை வச்சுக்கோ. வரவுக்கு மீறி எந்த செலவையும் செய்யவும் வேண்டாம், வரவு அதிகமான பிறகு செலவுகளை அதிகமாக்கி கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய செலவுகளை சமாளிக்கவும் உன்னுடைய பண கஷ்டத்தை போக்கவும் உன்னுடைய வறுமை நிலையை மாற்றி அமைக்கவும் தான் உன் அப்பன் முருகன் உனக்கான ஒரு நல்ல மாற்றத்தை உன் வாழ்வில் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து நீ சிறப்பா சந்தோஷமா வாழும்படி உனக்கான வசதியையும் வாய்ப்பையும் கூட அதிகரிக்கப் போகிறேன் என் செல்வமே. அதனாலதான் சொல்றேன், இத்தனை நாளா காசு பத்தல, வருமானம் பத்தலன்னு நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்த. இப்போது நான் அதை அதிகமாக கொடுக்கும்போது அதை சேமித்து வைக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, இப்போ நிறைய வரவு வருதே, இதுக்கேத்த மாதிரி இன்னும் ஆடம்பரமா செலவு செய்யலாம்னு தப்பு கணக்கு போடாதே என் செல்வமே. எதுவுமே கிடைக்கும் போது அதை சரியா உன் வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டினா அப்புறம் எதற்காகவும் நீ நஷ்டப்பட மாட்டாய். உன் கூட இருக்கிறவங்கள நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க.
கெட்டவங்க கெடுதலா செய்வாங்கன்னு நீ அவங்க கிட்ட கவனமா இருப்ப. ஆனா நல்லவர்கள் எப்போதும் நல்லதுதான் செய்வார்கள் என எல்லாரையும் முழுமையாக நம்பிவிடாதே என் செல்வமே. யாரும் உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகம் செய்து குழிபறித்து அதில் கீழே விழுகாத அளவுக்கு நீ தந்திரத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் பேசும்போதே அவங்க எப்படிப்பட்ட எண்ணத்தோட எந்த யோசனையோட உன்கிட்ட பேசுறாங்க, உனக்கு ஏமாத்தி குழிபறிச்சு கீழே தள்ள போறாங்களா அல்லது உன் வாழ்க்கையில உனக்கு உயர்வை தருவதற்கு தான் உதவி செய்யறாங்களான்னு புரிஞ்சு நடந்துக்கோ. கண் முன்னே நன்றாக பேசுபவர்கள் எல்லாரும் உனக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என நினைக்காதே என் செல்வமே. தேனிலிருந்து தேன் மட்டும் இல்ல, அதுல உன்னை கொட்டக்கூடிய விஷமும் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். தேனின் கொடுக்கில் மட்டும்தான் விஷம் இருக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இனிமையான தேனை தரக்கூடிய அந்த தேனியின் கொடுக்கிலும் விஷம் இருக்கிறது என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்கிட்ட பேசக்கூடிய பழகக்கூடிய மனிதர்களும் ஒரு சில சூழ்நிலை காலத்திற்கு ஏற்றாற் போல எப்படி எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை புரிந்து கொஞ்சம் கவனமாக நடந்து கொள் என் செல்வமே. உன் வாழ்க்கையில நீ எல்லா சிக்கல்களையும் கடந்து சாதனை புரியும்படி உனக்கான திறமைகளை நான் அதிகப்படுத்துகிறேன். ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சே கஷ்டம் வந்துருச்சே நினைச்சு நீ பயப்படுற. ஆனால் இப்படி பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சிக்கல்களும் வரும்போது அதை எதிர்கொள்ளும் போது உன்னுடைய திறமைகளும் வெளிப்படுகிறது என்பதை நீ மறந்து விட வேண்டாம். எல்லா மனிதர்களும் பிறக்கும் போதும் வளரும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சு வாழ்றாங்க. மனசுல பட்டதையெல்லாம் ஆரம்பத்துல எல்லாரும் வெளியே சொல்லிடுவாங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை உதவினா ஓடி போய் செய்யக்கூடியவர்களாக தான் இள வயதில் இருப்பார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல நிறைய விஷயங்களை பார்த்து நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சு கஷ்டங்களை அனுபவிச்சு யாராவது உதவின்னு கேட்டா கூட யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும். இவங்களுக்கு உதவி செஞ்சா நாம ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்குவோமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா என அனுபவங்கள் எல்லாரையும் பலவிதமாக யோசிக்க வைத்து விடுகிறது என்பதுதானே உண்மை. மனிதர்கள் எல்லாருமே கூட இருக்கவங்க கிட்ட நல்லா பேசி சண்டை போட்டு அழுது கெஞ்சி புலம்பி உரிமையோட எல்லா விஷயங்களையும் செஞ்சும் கூட எதுவுமே பலனளிக்காமல் அவர்கள் ஏமாற்றும் போது இனிமே நம்ம மௌனமாவே இருந்துடணும். இங்க உள்ளவங்க கிட்ட நல்லா பேசுறதுனாலையும் பழகுறதுனாலையும் எந்த நன்மையும் இல்லை, நம்மளை சுலபமா ஏமாத்திடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே மௌனமாக மாறிவிடுகிறார்கள். நீயும் அப்படி உன் வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு மௌனமா பொறுமையாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளப்பார். உன்னுடைய விடாமுயற்சிக்கு எதிராக எந்த விதியும் சதி செய்ய நான் விடமாட்டேன் என் செல்வமே. உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் ஏற்றாற்போல உன் வாழ்க்கையில நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். உரிமை இல்லாத உறவு உனக்கு அவசியமில்லை. உண்மை இல்லாத அன்பை சும்மாவே நடிப்புக்காக பேசும் மனிதர்களும் உனக்கு தேவையில்லை. நட்பில் நேர்மை இல்லாத நம்பிக்கையே இல்லாத மனிதர்களின் உறவும் வாழ்வும் உனக்கு தேவையே இல்லை. எப்போதும் எல்லாரிடமும் உரிமையோடு பேசக்கூடிய உண்மையான அன்பை காட்டக்கூடிய ஆளாக நீ இருக்கும்போது அதற்கேற்றாற் போல நம்பிக்கையோடு அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்போதுமே அழகு அழகுன்னு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீனா உன்னுடைய கனவு காணாமல் போய்விடும். கனவு என்பது லட்சியம்தான். உன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை நீ செஞ்சினா, அதை பத்தி கனவு கண்டினா உன் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும். அதற்கு பிறகு எல்லா வெற்றிகளும் எல்லா மனிதர்களும் தானாக உன்னை தேடி வருவார்கள் என் செல்வமே. இங்கு கடமைக்கும் முயற்சிக்கும் உழைப்புக்கும் தான் முக்கியத்துவம் தரப்படுகிறதே தவிர அழகு பெரிதாக எதையும் சாதிக்கப் போவதில்லை. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பாக நீ உயர்ந்து நிற்க வேண்டும். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பாக நீ பணிந்து நிற்க வேண்டும். ஓம் முருகா.